ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு மலை உச்சியில பூத்தய பிச்சு புவையுங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டதுலாம் நிறைய இருக்கு. அவர் மன இதில் நான் வந்துட்டு நிறைய பகிர்ந்துட்டு இருக்காரு. அதை சொல்ல முடியாமல் போச்சுன்றது தான் அவருக்கு வருத்தம் இருக்கா இல்லையா, எங்களுக்கு வருத்தம் இருக்கு. எங்கள் கூட இருந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னான காலங்கள். அது அவர் ஒவ்வொரு எல்லாரோட வம்பிழுத்துட்டே இருப்பார். ஏதாவது ஒரு சொல்லி இது பண்ணியிருப்பார். எங்களுக்கு கோவம் வரும். ஆனாலும் திரும்ப அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். என்னென்னா இவர் மேலே இருந்த பற்று இருக்காங்கல்ல, யாருமே அந்த இது அவர் என்ன பேசினாலும் அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல் நினைக்கிறேன். மனதளவில் பாதிக்கப்பட்டது இந்த அளவுக்கு பிரச்சனையா சார்? திருச்சிற்றம்பலமா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு தான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றாரு. அது முதல் நாள். அப்போ ஏர்போர்ட்டில் கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டாரு. அரை மணி தான் இருந்தார். இந்த லிவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தார். அந்த இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க எம்ஜிஎம்மில். அட்மிட் பண்ணி அங்கே நல்லா ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லாம். அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தார். அப்புறம் கொஞ்சம் இப்படி ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் திடீர்னு பார்த்தா மனோஜ் இறப்பு. இதுதான் இவர் ரொம்ப உள்ளுக்குள்ள பூரா அப்படி நடிக்கிட்டு இருந்தேன். இரவெல்லாம் நைட்டு கை காலை இழுத்துக்கிச்சு. எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தேன். நைட்டு தூங்கவே இல்லை. நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அவர் இறப்பு கிளம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல முடியல என்னால. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. First of all, sorry for the loss, sir. Sorry for the loss. எல்லாருக்கும் ஏற்படுறது தான். மனிதனாக பிறந்தா பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் எங்களுக்கு நல்லா சந்தோஷப்படுத்த இருக்கும். அது நாங்கள் தான் கொடுத்து வைக்காமல் போயிட்டோம். அது வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் கொடுத்து வைக்காமல் போயிட்டோமா, இல்லை இன்னும் இவர் பணி செய்ய விடாமல் கொஞ்சம் இறைவன் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு போயிட்டாருன்ற வருத்தத்தில் தான் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தாருனாக்கா இன்னும் சில கருத்துக்களை சொல்லியிருப்பார். ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த வகையில் நாங்கள் தான் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னும் நல்லபடியாக சொல்லியிருக்கலாம். சொல்ல வேண்டியதெல்லாம் கருத்துக்கள் நிறைய இருக்குது. அவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிறைய இருக்குது. அவர் மன இதில் நான் நிறைய பகிர்ந்துட்டுருக்காரு. அதை சொல்ல முடியாமல் போச்சுன்றது தான் அவருக்கு வருத்தம் இருக்கா இல்லையா, எங்களுக்கு வருத்தம் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் நிச்சயமாக வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா இமயம் மிகப்பெரிய மிஸ்ஸிங். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக பார்க்குறீங்க பாரதி சார் அவர்கள் இல்லாதது? சார் அதாவது அவர் நான் கிட்டத்தட்ட எனக்கு 83 வருஷம் ஆச்சு. ஸோ நான் 83 வருஷமாக அவர் கூட பயணிச்சிருக்கேன். நான் அவரோட பயணித்த காலங்கள்லாம் பெரிய இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதாவது இப்போ பள்ளி பருவத்திலிருந்து இது வரைக்கும் இந்த இறப்பு வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். பள்ளி பருவத்தில் இருக்கும்போது என்னென்னா, அவர் 6வது படிக்கிற போதே ட்ராமா, இது பாட்டு கட்சி, இது கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, எல்லாத்துலையும் நம்பர் 1 அவர் இருக்கு. எல்லாத்துலேயும் இருக்கிற ப்ரைஸ் ஃபுல்லும் இவர் தான் தட்டிட்டு வர்றாரு. அதில் எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பாட்டு போட்டியில் அவங்களும் நானும் மட்டும்தான் இது வாங்குவோம். பாக்கி எல்லா ப்ரைஸும் இவர் தான் வாங்குவார். அப்பயும் எங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு அறிவாற்றல் உள்ள மனிதனாக இருக்கார் அப்படின்ட்டு. சரி, இவர் பெரிய லெவலுக்கு வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இவ்வளோ பெருசாக வருவாருன்னு எதிர்பார்க்கல. அதுக்கு பின்னாடி வந்த காலங்கள்லாம் இவர் நேஷனல் மலேரியா எராடிகேட் ப்ரோக்ராம்னு ஒரு கன்சர்ன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இளையராஜா சாருடைய கான்டாக்ட் எல்லாம் கிடச்சி. ஏன்னா இவங்க
பண்ணைப்புறத்தில் ஒர்க் பண்ணுற போது இவங்களோட லிங்க் எல்லாம் கிடச்சிது. 1960 60 59லேருந்து பழக்கம், 60 தான் இந்த இதில் அதுலேருந்து இவங்களோட பயணங்களில் வேறு மாதிரி அவங்களோட இதாக இருக்குது. இந்த பயணம்லாம் எங்களால் மறக்க முடியாத ஒரு இது. ஏன்னா ராஜாண்ணனும் சரி, பாரதிராஜா சாரும் சரி, இவங்க இந்த வயல்வெளி நடந்து வர்ற போதெல்லாம் பேசினதெல்லாம் கதைகளை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அவரும் அவருடைய இசைக்கு எந்த அளவுக்கு இது இருந்தால் அவர் மைண்டே ஓட்டிகிட்டு இருந்து இன்ன வரைக்கும் அவர் எந்த ஒரு மியூசிக் செய்யாத சாதனையெல்லாம் செஞ்சுட்டார் அவர். அதே மாதிரி பாரதிராஜாவும் ஓரளவுக்கு அவருடைய என்னென்ன தோணுச்சு அதுனா இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அது முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போச்சு. இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருந்திருந்தேன். நான் நினச்சேன் 90க்கு பின்னாடி தான் அவருக்கு இறப்புன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது இறைவன் 6 வருஷம் முன்னாடி கொண்டு போயிட்டார். அதுதான் எங்களுக்கு வருத்தம். அந்த 6 வருஷத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார், ஜனங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அந்த இதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம். அது மாதிரி எங்கள் கூட இருந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னான காலங்கள். அது அவர் எல்லாரோட வம்பிழுத்துட்டே இருப்பார், ஏதாவது ஒரு சொல்லி இது பண்ணியிருப்பார். எங்களுக்கு கோபம் வரும், ஆனாலும் திரும்ப அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். என்னென்னா இவர் மேலே இருந்த பற்று இருக்கல, யாருமே அந்த இதை அவர் என்ன பேசினாலும் அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழல் அதுதான் எங்களுக்கு கஷ்டம். இன்னும் நினச்சோம்னா நான் 1960 நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். அப்போ இவர் நேஷனல் எராடிகேட் ப்ரோக்ராம் அந்த இதில் சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் அங்கே லீவில் வரும்போது ஒரு 2-3 வருஷம் நான் தனியாக வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறமேலு இவர் அங்கே சென்னை 1963 நினைக்கிறேன் சென்னையில் செட்டில் ஆனார். அதுக்கு பின்னாடி இவங்க பாவலர் பிரதர்ஸ்னு விட்டு யார், இளையராஜா சார், பாஸ்கர் சார், கங்கையம்மன் சார் 3 பேரும் என்னையா நீ மட்டும் அங்கே போயிட்டுருக்க, நாங்கள்லாம் அப்படின்னாரு. சரி, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கஷ்டப்படணும் வாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களை வர சொல்லி, அதுக்கு பின்னாடி இவங்களோட நான் 4 பேர் ஒன்றா பயணிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பீரியடில் நான் லீவில் வந்தேன்னா இவங்களோட ஒரு 3 days ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது இவங்களுக்கு பெரிய சந்தோஷமான ஒரு இது. அமர் சார் சொல்லுவார் எப்பவுமே, இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வருவீங்க, நாங்கள் எப்படி காத்துட்ருப்போம், வந்தீங்கன்னா ஒரு 3 நாள் தீபாவளி கொண்டாடுவோம், அப்புறமேல் திரும்பி நீங்கள் போயிடுவீங்க, ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு 3 days நமக்கெல்லாம் தீபாவளியாக இருக்கும். ஏன்னா ஏன்னா அவங்க வறுமையில் இருந்ததுனால சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருந்தது. அது அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்தோம்னா வீட்லேயே ரூம்லேயே உட்காந்து நானும் அவருன்னு அமரன்னு நான் தான் சமையல் பண்ணோம், சாப்பிட திரும்ப அதில் ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சியாக இனிமேல் வருமா வராதான்னு தெரியல, அதெல்லாம் பசுமரத்தானே மாதிரி அதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறேன். முந்தா நாள் கூட அமரண்ணன் பேசும்போது என்ன ஜெயராஜ் இந்த பழையதெல்லாம் நினைவு வரும்போது அண்ணன் நினச்சி எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு அவர் அழுதுட்டார். இதெல்லாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் அப்பப்போ அமரண்ணங்களோட நான் இது பண்ணி, ஏன்னா ராஜான்னு கொஞ்சம் ரிசர்வ், அவரை நான் அப்படி கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நாங்கள் ரசிச்சிருப்பேன் தவிர மற்றபடிக்கு கிட்ட நெருங்கி இதுன்னு இப்போ சமீப காலமாக தான் அவரோட கிட்ட அவர் அவரை கூப்பிட்டா தான் நான் போவேன். ஒரு காலத்தில் நான் வீட்டிலே தான் இருந்தேன். நான் எங்கள் அண்ணி இருக்கும்போது, அதாவது ராஜானோட மிஸ்ஸஸ் இருக்கும்போது, அவங்க எந்த ஒரு நல்லதுக்கு எல்லாத்துக்கு எதுவும் எங்களை தான் கூப்பிடுவாங்க, என்னையும் என் மிஸ்ஸஸ் தான் கூப்பிட்டு நீங்கள் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணிக்கங்க அப்படின்வாங்க. நாங்கள் தான் பண்ணுவோம். அவங்க இறந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு கொஞ்சம் டச்சு இல்லாமல் போச்சு. இப்போ சமீப காலமாக அண்ணனுக்கு என்ன திடீர்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி சொன்னேன், சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் எனக்கு பெரிய, ஏன்னா இவ்வளோ பெரிய மாமனிதன் நம்ம கூப்பிட்டு பேசுகிறாரு. அமரன் சாமி எந்த அளவுக்கு சோகமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் ஆதங்கமாகவும் இருந்தார். ஏன் கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி எங்கள் சண்டை போடுறதெல்லாம் நான் பார்க்க முடிஞ்சு. என்ன சார் இருந்துச்சு, ஏன் கடைசி காலம் அவர் கூட யாருமே இல்லை ஆக்சுவலி என்னென்னா எல்லாம் எங்கள் அண்ணியும் நல்லா தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு அவசர காரியத்துக்காண்டி இங்கே வர வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலி இதுக்காண்டி வந்தாங்க.
சரி அங்கே எல்லாம் நர்ஸு மற்ற எல்லாரும் இது அவரை பார்த்துக்கிறதுக்கு ஆளுகளை ரெடி பண்ணி தான் வந்தாங்க. இங்கே வந்து இறங்கின உடனே அவருக்கு இந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு. திரும்பி அப்படியே அவர் கிளம்பிட்டாங்க. அது அவங்க மேலே எந்த ஒரு இது இல்லை. அது வந்து அவருக்கு கொஞ்சம் இது எங்கள் அண்ணனை வந்து தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கோச்சிட்டாரு. அவர் தெரியாமல் சொல்லிட்டு இருக்காரு. அது அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. அவர் இவங்களோட சூழ்நிலை தெரியாமல் அவர் பேசிட்டாரு. அப்புறம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டோம். சரியா போச்சு. சார் இப்போ 2025 மார்ச் அப்போ நம்மளுடைய 2025 மார்ச் அப்போ நம்ம மனோஜ் பாரதி சார் வந்து தவறுறாங்க. அதுக்கு முன்னாடி பாரதி சார் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டது இந்த அளவுக்கு பிரச்சனையா சார்? அது சார் அல்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த திருச்சிற்றம்பலமா அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றாரு. அதுக்கு முதல் நாள் அப்போ ஏர்போர்ட்டில் கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டாரு. விழுந்துட்ட உடனே நான் தற்செயலில் ஃபோன் பண்ணி ராத்திரி 11 மணிக்கு என்ன அப்படி இப்படின்னு கேட்குறோம். இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னாங்க. என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு உடனே அவருக்கு ட்ரை பண்ண அவர் என்ன டெஸ்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே ஃபோன் பண்ணி என்னப்பா கூப்பிட்டு அப்படின்னு. இல்லை என்ன ஆஸ்பத்திரி இல்லைடா கொஞ்சம் ஒரு மாதிரி திடீர்னு சார் இருந்துச்சு. அதே வந்து நான் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டேன். நாளை காலையில் 11 மணி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் வந்துடுவேன் அப்படின்னாரு. ஒன்றும் உடம்பு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு நார்மலாக இருக்குன்னாரு. அதே மாதிரி 11 o'clock வந்துட்டார். அங்கே வந்துட்டு இது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி திருச்சிற்றம்பலம் வந்து இது சத்யம் தியேட்டரில் பார்க்க போகிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டார். சரி நான் வந்துடுறேன் அப்படின்னேன். சரி வந்து போய் படம் பார்த்தோம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். எக்மோரில் அவருடைய உதவியாளருக்கு கூப்பிட்டு போகிறாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு மறுநாள் காலையில் பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு. என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட்னு இல்லை. அப்புறமேல திரும்ப அவருக்கு ஏதோ வீட்டுக்கு போனார். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்ட்டு அப்படின்னு சரி அப்படின்ட்டு என்ன அப்புறம் அவசரமாக ஓடி போய் பார்க்கும்போது அவர் நார்மலாக தான் இருந்தார். இந்த லிவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தார். அந்த இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க எம்ஜிஎம்மில். அப்போது முதல்ல வந்து பிஆர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கே இதை காட்டி பெட்டராக இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அங்கே எம்டி எங்கள் பிஆர் ஹாஸ்பிட்டல் எம்டி வந்து இல்லை நம்ம அங்கே போனால் இன்னும் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு எம்ஜிஎம்மில் அட்மிட் பண்ணாங்க. அப்போது ஏசி சண்முகம் சார் கூட அவங்களும் இருந்ததும் எல்லாம் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி அங்கே நல்லா ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லாம். அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தார். அப்புறம் கொஞ்சம் இப்படி ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் திடீர்னு பார்த்தா மனோஜ் இறப்பு. இதுதான் எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதாவது அவருக்கு பாதிச்சதோ இல்லையா, நான் தூக்கி வளர்த்து நான் 5 வயசு வரைக்கும் என் மடியில் மாரில் தான் படுத்துருப்பேன். அப்பா லேசுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்க மாட்டேன். அவர் ரொம்ப அதில் ஒழிஞ்சிட்டார். அதுதான் அவருடைய உடல்நிலைக்கு பாதிச்சதுக்கு காரணமே. அது மாதிரி எனக்கும் அதிலிருந்து ரொம்ப இதாகி போய் எனக்கும் நானும் ஒரு எக்ஸர்விஸ்மேன். நான் நல்லா தான் இருந்தேன். இந்த அவன் இறப்பு வந்து எல்லாரையுமே பாதிச்சிருச்சு. அவர் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுலேருந்து எல்லாருமே அப்படி குறுகி போயிட்டோம். அதுதான் அதெல்லாம் இருந்தது. இன்னும் எங்கள் பிரதர் இன்னும் நல்லா இருந்திருப்பார். அது அவர் என்ன அவன் பிறந்த மறுநாள் தான் 16 வயதில் கமிட்டி ஆகிறார். மனோஜ் இது செப்டம்பர் 11th வந்து பிறகுறான். 12th மார்னிங் வந்து கமிட் ஆகிறாரு 16 வயதில். ஸோ அவனுடைய ராசி அந்த அளவுக்கு அதுக்கு பின்னாடி அவருக்கு எடுத்ததெல்லாம் ஏர்முகமாக இருந்துச்சு. அதனால அவன் மேலே எவ்வளோ பாசமாக அவங்க எல்லாருமே எங்கள் குடும்பம் வந்து எங்களுக்கு சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தோம். அது இல்லை அப்படிங்கிற போது எங்களுக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. எல்லாருமே குறுகி போயிட்டாங்க. எல்லாம் குறுகிட்டாங்க. சரி இப்போது இழந்ததை நம்ம திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். அதை நினச்சி கொஞ்சம் சரி வாழ்ந்த காலங்களை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அவருடைய மனோஜ் அவருடைய ஃபேமிலி வந்து தனித்து விடப்பட்டுருச்சா சார்? அவங்களுக்கு மனோஜ் அவருடைய ஃபேமிலி வந்து தனித்து விடப்பட்டுருச்சா இந்த இறப்புக்கு அப்புறம்? வந்து தனித்து விடப்படலை. அவங்களுக்கும் இப்போ எல்லாம் ஒன்றதான் இருக்கிறோம். அவங்க அந்த குழந்தைகளை வச்சுட்டு அவங்க தனியாக இருந்து இப்போ 2 வயசுக்கு வந்த பிள்ளைங்க அவங்களுக்கு படிப்பு செலவு மற்ற எல்லாத்தையும் இப்போ அவருக்கும்
இவர் அண்ணனுடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து வர ரெண்டல் இருக்கு இல்லையா, அது ஓரளவுக்கு அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு 4-5 லட்ச ரூபா மாதம் ஒதுக்கிடுறாங்க. பாக்கி கொஞ்சம் இவங்கள இது அதனால நல்லா இருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கு. இந்த ஏன் நான் கேட்டேன்னா நேற்று ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அது வந்து எல்லா குடும்பத்திலையும் ஏற்படுறது தானே, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் என் குடும்பத்தில் இருக்கும், எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். அது சின்ன விஷயம், அது இங்கே வந்துருக்கக்கூடாது. அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் வந்து இங்கே இருக்காரு, படுக்க இருக்காரு, ஆனால் இங்கேயே சண்டை போடுறீங்க அப்படின்னு கோவம் வந்துச்சு அவங்களுக்கு நேற்று? இல்லை, கோபம் இல்லை. அதான் அந்த ஸ்பாட்டில் நான் இல்லை, என்ன நடந்ததுன்னு தான் நான் கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். பட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்க வேண்டாம் அப்படின்றது தான் எனக்கு. ஏன்னா இஷ்யூவே இல்லை, இஷ்யூ ஆக்க வேண்டாம்ன்றது, இஷ்யூ இருந்தால் தான் இஷ்யூ ஆக்கலாம். பட் அது சும்மா ஒரு மன இதில் அது அப்படியே சால்வ் ஆயிடுச்சு. கரெக்டாக சார், கம்பீரமாக இருந்த மனுஷன் பாரதிராஜ் சார் அவர். நேற்று பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு அந்த முகத்தை பார்க்கும்போது பார்த்துருப்பீங்களே, நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க என்னுடைய நிலைமை என்ன, எப்படி சொல்றதுக்கான விவரிச்சு என்னால் சொல்ல முடியல. என் உள்ளுக்குள்ளே பூரா அப்படி நடிக்கிட்டு இருந்தேன். இரவெல்லாம் நைட் ஃபுல்லு கை காலை இழுத்துக்கிடுச்சு, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தேன். நைட்டில் தூங்கவே இல்லை, நான் தூங்கலை. ஏன்னா நினச்சோம்னா அப்படி குதுகுழு, என்ன பண்ணுறது, சரி அவ்வளோதான் எனக்கு விதி அப்படின்னு விட்டு நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவர் இறப்பு வந்து கிளம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்ல முடியல என்னால். வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. அரசு மரியாதை செலுத்தி நம்ம இயக்குனர் இமயத்தை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு? நம்ம வந்து நம்ம அண்ணனுக்கு அரசு மரியாதை செலுத்தி இந்த மாதிரி அடக்கம் பண்ணுறாங்க, அவ்வளோ மக்கள் வந்து இங்கே கூடியிருக்காங்க அப்படின்னு. சார், அதாவது இதுக்கெல்லாம் காரணம் இருந்தால் வந்து இப்போ இருக்க சிஎம் சார் தான், விஜய் சார் தான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது. அதுக்கு நான் எத்தனை நன்றி சொல்லலாம்னு அதுக்கு வார்த்தைகளே இல்லை சார். அதுக்கு அவருக்கெல்லாம் கோடி நன்றிகள் சொல்லணும். ஏன்னா அந்த மனுஷன் அவர் தான் இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இது பண்ணியிருக்காருன்னா, எங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் இங்கே கொண்டு வந்திருந்தோம்னால இந்த கூட்டத்தை சமாளிச்சிருக்க முடியாது, எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த டிவி இதில் சார்பில் இது மூலியமாக சிஎம் சாருக்கு வந்து மிக பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சொல்கிறதுக்கான வார்த்தைகளே கிடையாது. இதுக்கு மேற்கொண்டு என்ன இதுக்கு அவர் சொல்கிறதுக்கான வார்த்தை இனிமேல் டிக்ஷனரி ஒன்று உருவாக்கணும், அப்புறம் தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வேலை பெரிய நன்றி நன்றி நன்றி. கடைசி காலம் எப்படி சார் இருந்துச்சு அவருக்கு, பாரதிராஜ் சார் அவர்களுக்கு? ஏன்னா அவங்களுடைய சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க, நான் 1 வருஷமா பேசுறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எப்பயும் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன சச்சரவு வரதான் செய்யும், சண்டை வரதான் செய்யும். உங்களுக்கும் அவங்க ரிலேஷன் எப்படி இருந்துச்சு? ஏன் என்ன சண்டை நடந்துச்சு? சண்டை ஒன்றும் இல்லை சார். அதாவது எப்படின்னா, இப்போ நான் அவரை போய் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், பழையெல்லாம் ஞாபகம் வரும் அவருக்கு. பழைய ஞாபகம் வரும்போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில நேரங்கள் கொஞ்சம் ஒதுங்கிதே. அது எப்போயாவது போய் பார்ப்போம், பார்த்துட்டு திரும்ப அவருக்கு அந்த பழைய ஞாபகம் வர வேண்டாம், கொஞ்சம் நல்லபடியாக வந்த உடனே திரும்ப. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்காரு, அந்த அடுத்த ஒரு படம் பண்ணி அதில் இந்த குற்றப்பரம்பரை இல்லையா, அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு கொஞ்சம் இந்த உடல்நிலை தானே, இல்லைன்னா அது என்ன அவருக்கு ஒரு பெரிய தாகமாக இருந்துகிட்ருக்கு. அது கண்டிப்பாக எடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். உடனே அதுக்காக வேண்டிய கொஞ்சம் அவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது இந்த மாதிரி காலம் இந்த மாதிரி சீக்கிரமே எடுத்து போச்சு, வேற ஒன்று. அவருடைய இழப்பு ஈடுகட்டுறதுக்கு தமிழ் சினிமாவில் இனிமேல் இன்னொருத்தர் வந்து பிறக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. அப்படின்னு சொல்கிறேன், அவருடைய ஆத்மா வந்து சாந்திடைய கரெக்டாக சார்பாக வேண்டிக்கிறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதுவரையும் நான் பேசுனது ஏதாவது ஒன்று பிள்ளை இருந்ததுனால மன்னிச்சுங்க. என்ன அடுத்த ஒரு இன்டர்வியூவில் நான் விளக்கமாக சொல்கிறேன். கண்டிப்பாக. நன்றி. தேங்க்ஸ். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future.